மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி காபோத சாதாரண தரத்தில் கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய தமிழ் பாடமாக அமையவிருக்கிறது. மாணவர்களே, இன்றைய தலைப்பாக குகப்படலம் என்ற அந்த தலைப்பு இடம்பெறவிருக்கிறது. இன்றைய வளவாளராக கலந்து சிறப்பிக்கவிருக்கின்றார்கள் இந்த நாட்டின் பிரபல வளவாளர் அல் அஸ்ஹர் முஸ்லிம் மகாவித்யாலயம் நாவலப்பிட்டியில் அமைந்துள்ள அந்த பாடசாலையில் சிரேஷ்ட ஆசிரியராகவும், அதே போன்று கம்பளை, நாவலப்பிட்டிய, கண்டி, மேக் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களில் உயர்தர மற்றும் சாதாரணதர மாணவர்களுக்குரிய வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு வளவாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் என் யசோக்குமார் சார் அவர்கள் இன்றைய வளவாளராக கலந்து சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். மாணவர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக இது போன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து வீடியோக்கு வருகின்றோம். மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, இன்றைய கல்விசார் இந்நிகழ்ச்சியிலே தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பரப்பில் உள்ளடங்கும் கம்பராமாயணம் எனும் மகா காவியத்திலிருந்து குகப்படலம் கங்கைகான் படலத்தை கற்பிக்கலாம் என நினைக்கிறேன். கடந்த வருடம் காப்போதா சாதாரணதர பரீட்சை வினாத்தாளை அணுகிய மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதிகாச புராணங்கள் சார் பகுதிகளிலிருந்து கம்பராமாயணம் எனும் பகுதி உள்ளடங்கவில்லை என்பது. ஆகவே இம்முறை பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்கள் அனைவரும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் மின்னல் டிவியின் ஊடாக இன்று கம்பராமாயணம் குகப்படலம் அல்லது கங்கைகான் படலத்தை கற்பிக்கலாம் என எண்ணுகிறேன். கம்பராமாயணம் குகப்படலத்திலே மொத்தமாக 8 பாடல்கள் பாடப்பரப்புக்கு உள்ளடங்கியதாக உள்வாங்கப்பட்டுள்ளது. அப்பாடல்களில் முதலாவது பாடல் சேனைகள் யாவும் கடந்தபின் பரதன் ஓடமேறுதல் என்பது முதலாவது பாடலாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாடலாக குகன் கோசலையை இவர் யார் என்று பரதனிடத்திலே வினாவ பரதன் அதற்கு விடையளிப்பதான பாடல். மூன்றாவது பாடல், அந்த சந்தர்ப்பத்திலே குகன் வருத்தத்தோடு கோசலையை வணங்க கோசலை குகன் யார் என வினவ பரதன் குகனை அறிமுகம் செய்யும் பகுதியாக அமைகிறது. நான்காவது பாடல், கோசலை வருந்துகின்ற குகனையும் பரதனையும் தேற்றும் வகையான ஆறுதல் வார்த்தைகளை கூறும் பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்த பாடல், சுமத்திரையை யாவர் என்று குகன் வினவ பரதன் குகனுக்கு சுமத்திரையை அழகாக அறிமுகப்படுத்துகின்ற பாடலாக அமைகிறது. ஆறாவது பாடல், குகன் கைகேயை சுட்டி இவள் யாரென்று வினவ அதற்கு பரதன் பதிலளிக்கும் பாடலாக வினவுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. ஏழாவது பாடல், பரதன் குகனுக்கு கைகேயை அறிமுகம் செய்கின்ற பாடலாக அமைந்துள்ளது. இறுதியாக பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற பாடல், பரதன் ஏறிய ஓடம் தென்கரையை அடைகின்ற பாடலாக அமைந்துள்ளது. ஆகவே மாணவர்களே, இந்த 8 பாடல்கள்தான் காப்போதா சாதாரண தரத்துக்கு உள்ளடங்கிய பாடல்களாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் இப்பகுதியை தரம் 10 வகுப்பிலே கற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவற்றை மீண்டும் மீண்டும் நீங்கள் மீட்டல் செய்திருப்பீர்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையிலும் கம்பராமாயணம் பற்றிய அறிமுகத்தையோ குகப்படலம் பற்றிய அறிமுகத்தையோ நான் விளக்க முன்வரவில்லை. இன்றைய பாடப்பகுதியில் உங்கள் பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற 8 பாடல்களை அறிமுகம் செய்வதே எனது தலையாய நோக்கமாக இருக்கிறது. அப்பாடல்களை அறிமுகம் செய்வது மாத்திரமல்லாமல்
அவற்றை கொண்டு கூட்டல் அடிப்படையில் பொருள் தெளிவுபடுத்தி உங்கள் கைகளுக்கு, உங்கள் கண்களுக்கு, உங்கள் காதுகளுக்கு மிகவும் அழகாக கொண்டு சேர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு முதலாவது பாடலை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது பாடலானது பரதனோடு ராமனை மீண்டும் அழைத்து கொண்டு செல்லுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில், அதாவது அயோத்தியின் அரசாட்சி முறையானது அரச தர்மத்தின் அடிப்படையில், அரச நெறிமுறையின் அடிப்படையில் ராமன் வசம் சேர வேண்டும். ஆனால் கைகேயின் சூழ்ச்சியால், மந்தரை என்பாளின் மிதமிஞ்சிய சூழ்ச்சியால் அவ்வரசாட்சி முறையானது பரதனிடத்திலே சென்று சேர்கிறது. ஆனால் பரதனோ இது முறையற்ற அரசாட்சி, இந்த முறையற்ற அரசாட்சியை நான் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவ்வரசாட்சியை புறக்கணித்துவிட்டு, குறிப்பாக அரச பாரம்பரியத்தில் வருகின்ற எல்லோரும் மண்ணாசையில், பொன்னாசையில் அதீத பற்று கொண்டிருப்பார்கள். ஆனால் ராமனுக்கு சேர வேண்டிய இந்த அரசாட்சி எனக்கு வருவது முறையற்றது என அவ்வரசாட்சியை, அயோத்தியினுடைய அந்த ராஜபோகத்தை புறம் தள்ளிவிட்டு குகன் ராமன் சென்றிருக்கிற கானகத்துக்கு தானும் செல்வதற்கு தயாராகிறான். அவ்வாறு ராமன் இருக்கும் கங்கை ஆற்றின் தென்கரையை நோக்கி அவன் பயணமாகும் போது அயோத்தியில் இருக்கின்ற படை பரிவாரங்கள் அனைத்தும் பரதனோடு உடன்வர முற்படுகின்றன. அங்குள்ள தவ முனிவர்கள், அமைச்சர் மட்டுமல்லாமல் பரதனோடு தாயர் மூவரும், அதாவது கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய மூவரும் உடன் வருகிறார்கள். முன்னோர்கள் அல்லது பெரியோர்கள் அல்லது தவ முனிவர்கள் கணித்து சொன்னது போல 60,000 அக்ரோணிகள் கொண்ட பெரும் படையினை கங்கை ஆற்றினுடைய வடகரையை நோக்கி அழைத்து கொண்டு வருகின்ற பரதனானவன் வடகரையில் தன் அமைச்சரும் தேரோட்டியுமாகிய சுமந்திரனோடு சுமந்திரன் சொற்படி கேட்டு அங்கே தரித்திருக்கிறான். ஆனால் தென்கரையிலோ பரதனுடைய பெரும் படை பரிவாரங்களை கண்ணுற்ற குகனானவன் கோபத்தோடும் சினத்தோடும் காத்திருக்கிறான். அந்த கோபத்துக்கான, அந்த சினத்துக்கான காரணம் யாதென்றால், ராமனுக்கு சேர வேண்டிய இந்த முறையற்ற அரசாட்சியை பெற்றுக்கொண்ட பரதனானவன் ராமனை கானகத்துக்கு அனுப்பியது மாத்திரமல்லாமல் ராமனை கொல்லுவதற்காக பெரும் படை பரிவாரங்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறான் என்று அவன் மனம் ஐயம் கொள்கிறது. அவ்வாறு ஐயம் கொண்ட குகனானவன் கங்கை ஆற்றினுடைய தென்கரையிலே ராமனுக்கு காவலாக தன்னுடைய வேட்டுவ படையினை நிறைத்துக் கொண்டு தரித்திருக்கிறான். அவ்வேளையில்தான் சேனைகள் யாவும் கடந்தபின் பரதனானவன் சுமந்திரன் சொற்படி குகனோடு அறிமுகமாகி குகனுடைய நட்பினை பெற்று குகனுடைய அந்த நாவாயின் மூலமாக கங்கை ஆற்றினுடைய தென்கரையினை அடைய முற்படுகிறான். அவ்வாறு சேனைகள் யாவும் கடந்தபின் பரதன் ஓடமேறுகின்ற பாடலே தரம் 10 வகுப்பிலே கம்பராமாயண குகப்படலத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற முதலாவது பாடலாக விளங்குகிறது. பாடலை நோக்குவோம். சுழித்து நீர் வருதுரையாற்றை சூழ்படை கழித்து நீங்கியதென கள்ள ஆசையை அழித்து வேறவனின் பண்டாண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான் என குறிப்பிடுகிறார் கம்பர். மீண்டும் ஒரு தடவை அப்பாடலை கவனித்துக் கொள்ளுங்கள். சுழித்து நீர் வருதுரையாற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என கள்ள ஆசையை அழித்து வேர் அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான் என குறிப்பிடுகிறார் கம்பர். இப்பாடலுக்கான பொருளை கொண்டு கூட்டல் அடிப்படையில் நோக்குவோம். சூழ்படை கழித்து நீர் வரு துறையாற்றை, சூழ்படை அதாவது
தன்னை சூழ்ந்து வந்த சேனை சுழிகளோடு கூடி துறையாற்றை பல இறங்கு துறைகளை கொண்டிருக்கின்ற இந்த கங்கை ஆற்றை, அதாவது நீரானது சுழித்து நீர் பெருகப்பற்று பெற்று வருகின்ற மிகுந்த நீர்ப்பரப்பினை உடைய இந்த கங்கை ஆற்றை, அவ்வாறு அந்த கங்கை ஆற்றை பற்றி அவர் சொல்லுகின்ற போது பல இறங்கு துறைகளையுடைய கங்கா நதி என்று சொல்லுகிறார். அதுதான் துறை ஆறு. துறை என்பது இறங்கு துறைகளை குறிக்கிறது. அத்தகைய கங்கா நதியை கழித்து நீங்கியது என கடந்து சென்றதாக, கழித்து என்பது கடந்து, கடந்து சென்றதாக, அதன் பின் கள்ள ஆசையை அழித்து, பரதனானவன் கள்ள ஆசை, பொதுவாக மன்னர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையை நீக்கியவனாக பரதன் வருகிறான் என்பதைத்தான் கம்பர் விடத்திலே சொல்ல முற்படுகிறார். அதனை சொல்லுவதற்காக கள்ள ஆசையை அழித்து, கள்ள ஆசை என்பது வஞ்சனையோடு கூடிய ஆசை. வஞ்சனையோடு கூடிய ஆசையினை, பொருளாசையினை, மண்ணாசையினை அழித்து இல்லாமல் செய்து நீக்கி அவனி இந்த பூமியினை பண்டு மிக பழமையாக ஆண்டு அரசாட்சி செய்து வந்த வேறு வேந்தர் ஏனைய அரசர்கள் எல்லோரையும் இழித்து கீழ்ப்படுத்தி இழிவுபடுத்தி மேல் ஏறினான். எல்லா அரசர்களையும் விட மேல் ஏறினான் என்று சொல்லுவது உயர்ந்தவனாக, மேன்மை அடைந்தவனாக, செம்மை பெற்றவனாக, சிறப்படைந்தவனாக தானும் ஏறினான். இந்த பரதனானவன் தானும் இந்த படகிலே ஏறினான் என குறிப்பிடுகிறார் கம்பர். கம்பர் வம்பர் என்று சொல்லுவார்கள். கம்பரை இன்னும் சிறப்பாக சொல்வதாக இருந்தால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். எனவே ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளின் ஊடாகவும் காவியத்திலே ஒரு காவிய கருத்தா எதனை குறிப்பிட வேண்டுமோ அதனை மிகவும் சிறப்பாக குறிப்பிடுவதில் கைதேர்ந்தவர் கம்பர். கம்பரை பின்பற்றியே ஏனைய எல்லா காப்பியங்களும் பிற்பட்ட காலத்தில் எழுந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவேதான் கிறிஸ்தவ கம்பர், இஸ்லாமிய கம்பர் என்ற அடைமொழிகள் எல்லாம் பிற்கால புலவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது யாம் அறிந்தது. இதனை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்பாடலில் பரதனானவன் எல்லா படைகளையும், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை ஆகிய அனைத்து படைகளையும் படகு ஏற்றி கங்கா நதியினுடைய தென்கரையினை அனுப்பிவிட்டு இறுதியாக தான் ஏறுகிறான். இது ஒரு தலைமை பண்புடைய ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய மிக உன்னதமான பண்பு. அவ்வாறு ஏறுகின்ற அந்த பரதனுடைய பெருந்தன்மையினை, சிறப்பினை சொல்ல வேண்டும் அல்லவா? கம்பர் இவ்விடத்திலே கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேறு வேந்தர் இழித்து மேலேறினான் என்று சொல்லுகிறார். அதாவது மன்னர்கள் எல்லோருக்கும் இருக்கும் பிரதான ஆசை மண்ணாசை, பொருளாசை. எனவே அந்த வஞ்சனையோடு கூடிய ஆசை என்பதால் தான் அதனை கள்ள ஆசை என்று சொல்லுகிறார் கம்பர். எனவே அந்த கள்ள ஆசையினை எல்லாம் நீக்கி அவனி இந்த உலகத்தை பண்டு தொட்டு ஆண்டு வந்த பழமையாக ஆண்டு வந்த பரதனுக்கு முன்பெல்லாம் ஆட்சி செய்திருந்த அந்த மன்னர்களின் வேறு வேந்தர் ஏனைய அரசர்களை எல்லாம் இழித்து கீழ்ப்படுத்தி மேல் ஏறினான், மேன்மை அடைந்தவனாக என்று சொல்லுகிறார் பாருங்கள். எனவே இவ்விடத்திலே பரதன் படகில் ஏறுகின்ற அந்த காட்சியோடு அந்த பரதனுடைய பெருந்தன்மையினையும் மாட்சிமையினையும் கூற முற்படுகின்றான் கம்பன். தானும் ஏறினான் என்று இறுதியாக முடிக்கிறான். எனவே பரதன் படகில் ஏறுகின்ற காட்சியோடு இணைத்து அந்த பரதனுடைய குணாம்சத்தினை, அந்த பரதனுடைய சிறப்பு பண்பினை முற்படுத்தி வெளிப்படுத்துவதில் கம்பர் கைதேர்ந்தவராக விளங்குகிறார்.
எனவே இரண்டாவது பாடல் மிக முக்கியமான பாடல். இரண்டாவது பாடல் குகன் கோசலையை இவர் யார் என்று பரதனிடத்திலே வினவ பரதன் அறிமுகப்படுத்துகின்ற பாடல், குகனை அறிமுகப்படுத்துகின்ற பாடலாக அமைகின்றது. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை பெற்றத்தாள் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலாள் துறந்த பெரியாள் என்றான். பாருங்கள், குகனானவன் பரதனிடத்திலே இவள் யாரென்று வினவுகின்ற அந்த குகனுக்கு தன் தாயரை, அதாவது ராமனின் தாயாகிய கோசலையை, அதாவது வடமொழியில் கௌசல்யா என்ற பெயர்தான் தமிழிலே கோசலை என்று திரித்து வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இப்பாடலிலே கோசலை என்பவளை அறிமுகப்படுத்துகின்ற போது குகனுடைய அந்த மனதில் இருக்கின்ற ஆதங்கம் வெளிப்படுகிறது. தான் அரசாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தன் தாய் எண்ணியதனுடைய விளைவுதான் ராமன் கானகம் சென்றான். ராமன் கானகம் சென்ற காரணத்தினால் தான் தசரதன் ராமனின் பிரிவை ஏற்க முடியாமல் இறந்துபட்டான். அவ்வாறு இறந்து போன காரணத்தினால்தான் கோசலை விதவையடைந்தாள். அவ்வாறு விதவையடைந்தது மட்டுமல்லாமல் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நான் பிறந்ததுதான் என்று அவன் சொல்ல முற்படுகின்ற போது அந்த பரதனின் மனதில் இருக்கின்ற ஆழ்ந்த துன்பம் வெளிப்படுவதை காணலாம். சுற்றத்தோர் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசி இவர் யார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை பெற்றத்தாள் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலாள் துறந்த பெரியாள் என்றான். எனவே முதலாவது கொண்டு கூட்டல் அடிப்படையிலான பொருளை இப்பொழுது அவதானியுங்கள். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை நோக்கி தொழுது. சுற்றத்தார் உறவினர்களும் தேவரோடும் தேவர்களுமாக தொழ வணங்கும்படியாக நின்றிருக்கின்ற கோசலையை நோக்கி தொழுது. கோசலையை நோக்கி பார்த்து தொழுது வணக்கம் செய்து வணங்கி குகன் என்பான் கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என்று வினவ. கொற்றம் என்பது வெற்றி, கொற்றம் சக தார் என்று நாங்கள் அதனை பிரித்து நோக்க வேண்டும். கொற்றம் வெற்றி மாலையை உடைய குறிசில் அரசனே. இவர் ஆர் என்று வினவ, இவர் யார்? எனவே அந்த கோசலையை நோக்கி குகன் வினவுகிறான். வணங்கியது மாத்திரமல்லாமல் யார் என வினவுகிறான். எனவே யார் என வினவ அதற்கு பதிலளிக்கிறான் பரதன். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. இந்த இடத்திலே தசரதனை அறிமுகப்படுத்துகிறான் பரதன். கோக்கள் என்பது அரசர்கள். கோ என்றால் அரசன். இங்கு கள் விகுதி பெற்று வந்திருக்கிறது, பன்மை விகுதி பெற்று வந்திருக்கிறது. எனவே கோக்கள் என்பது அரசர்கள். வைகும் தங்குகின்ற, முற்றத்தான் தலைவாயிலையுடைய முதல் தேவி, அரண்மனையின் அயோத்தி ராஜ்யத்தின் தசரதனின் முதல் தேவி, முதல் மனைவி என்று அறிமுகப்படுத்துகிறான் பரதன். மீண்டும் அப்பகுதியை அவதானியுங்கள். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. முதலாவது அறிமுகப்படுத்துகின்ற போது அவள் தசரதனின் மனைவி என்பதை இப்படி சொல்லுகிறார். அதாவது கோக்கள் இவள் அரசர்கள் தங்க பெற்றிருக்கின்ற முற்றத்தான் தலைவாயிலையுடைய அரண்மனையினுடைய தசரதனின் அரசனாகிய தசரதனின் முதல் தேவி, முதலாவது மனைவி ஆவாள். எனவே தேவி என்றே சொல்லுகின்றான். அது மட்டுமல்லாமல்
ராமனை ஈன்றவள் என்று சொல்லுகின்ற போது சாதாரணமாக சொல்ல முடியாது. கம்பராமாயணத்தின் காவிய தலைவனே ராமன் அல்லவா? எனவே அந்த ராமனை அறிமுகப்படுத்துகின்ற போது மிக அழகாக அறிமுகப்படுத்துகிறார் கம்பர். மூன்றுலகும் ஈன்றான் என்று சொல்லுவதிலே ஓர் இதிகாச புராண செய்தி தங்கி இருக்கிறது. எனவே ராமாயணம் ஓர் இதிகாச புராண காவியம் என்பதற்கு அப்பாற்பட்டு இது வால்மீகியால் கிறிஸ்துக்கு முன் 5000 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்ட காவியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துக்கு முன் 5000 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்ட சுமார் 1.5 லட்சம் பாடல்களை கொண்ட காப்பியத்தை தான் கம்பர் தனது 6 காண்டங்களில் தருகிறார். 7வது காண்டம் ஒட்டக்குத்தருக்குரியது என்பது உங்களுக்கு தெரிந்தது. உத்தரகாண்டம் ஒட்டக்குத்தரால் எழுதப்பட்ட 1300 பாடல்களை கொண்ட காப்பியம் என்பது யாம் அறிந்தது. எனவே 7வது காண்டம் தவிர 6 காண்டத்தில் மொத்தம் 10,868 பாடல்கள் உள்ளடங்கி இருக்கின்றன என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த 10,868 பாடல்கள் உள்ளடங்கிய இந்த தமிழில் படைக்கப்பட்ட ராமாயணம் தான் கம்பரால் எழுதப்பட்ட ராமாயணம். இந்த ராமாயணத்திலே இடைக்கிடை இதிகாச புராண செய்திகளோடு ராமனை தொடர்படுத்தி காட்டுவது கம்பருடைய கைதேர்ந்த கலை. ஏனென்றால் ராமன் விஷ்ணுவின், அதாவது திருமாலின் அவதார புருஷனாக மண் உலகத்தில் அவதரித்தவன். பேராசிரியர் ராவண்ணா வேலுப்பிள்ளை அவர்கள் கூறுவது போல, என்னதான் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக அவதரித்து மண்ணை தொடுகின்ற போது அவன் மனிதனே என்று சொல்லுகிறார். ராமாயணத்தில் வருகின்ற காவிய தலைவன் ராமன் மனிதனாக இருந்த போதிலும் கூட ஆங்காங்கு கம்பர் ராமபக்தன் என்ற காரணத்தினால் ராமனை கடவுளுக்கு நிகராக காட்டுகிறார். அவ்வாறு கடவுளுக்கு நிகராக காட்டுகின்ற ஒரு பகுதியாக நாங்கள் இதனை கொள்ளலாம். மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானே என்று சொல்லுகிறார். இவ்விடத்திலே 3 உலகு என்பது 3 வகைப்பட்ட உலகம்: பரலோகம், பூலோகம், பாதாள உலகம். இந்த 3 உலகையும் படைத்தவன் பிரம்மன் என்பது இந்துக்களினுடைய நம்பிக்கை. இதிகாச புராண செய்திகளினூடாக இந்துக்கள் மனதிலே ஆழமாக பாய்ச்சப்பட்ட ஒரு விடயம். எனவே இந்த 3 என படைத்திற்கடவுள் என்றால் படைத்திற்க கடவுளாக பிரம்மனை பார்க்கிறார்கள். ஆக 3 உலகத்தையும் படைத்தவன் பிரம்மன் என்றால் அந்த பிரம்மன் படைக்கப்பட்ட இதிகாச புராண செய்தி யாதென்றால் அவன் விஷ்ணுவினுடைய கொப்பூலிலிருந்து வெளிவந்த தாமரை மலரிலே படைக்கப்பட்டவனாக அடையாளப்படுத்தப்படுகின்றவன் தான் பிரம்மன். பிரம்மனையே படைத்தவன் ராமன் என்னுகின்ற போது ராமனை இங்கு கடவுளின் அவதாரமாக காட்டுவதில் கம்பர் பின்னிற்கவில்லை என்பதை மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். 3 உலகும் ஈன்றானை முன் ஈன்றான் முன்பு படைத்தவனாகிய திருமால். அந்த திருமால் ஆகிய ராமபிரான். எனவே ராமனை திருமாலாக உருவகிக்கின்றார் கம்பர். அல்லது ராமனை கடவுளின் அவதாரமாக காட்ட முற்படுகிறார் கம்பர் என்று கூறினாலும் மிக இல்லை. அத்தகைய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம். அந்த ராமனை பெற்ற காரணத்தினால் தான் அடைந்த பெரும் செல்வத்தை, பெரும் பாக்கியத்தை, கிடைத்தற்கரிய அந்த பாக்கியத்தை யான் பிறத்தலாள், நான் பிறந்ததன் காரணமாக துறந்த பெரியாள் என்றான். நீக்கிய, இல்லாமல் ஆக்கிக் கொண்ட, இழந்த பெரியாள், பெருமை உடையவள்தான் கோசலை என்று சொல்லி பரதன் குகனுக்கு கோசலையை எவ்வளவு அழகாக அறிமுகம் செய்கிறார் பாருங்கள். எனவே மீண்டும் அந்த இதிகாச புராண செய்திகளோடு நாங்கள் புறகொள்ளுவோம். 3 உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதாள் பெரும் செல்வம் யான் பிறத்தலாள் துறந்த பெரியாள் என்றான். அதாவது
மூன்றுலகும் ஈன்றான். இந்த உலகத்தையும் படைத்த பிரம்மனை முன் ஈன்றான். முன்பு தன் கொப்பூலில் இருந்து வெளிப்பட்ட தொப்புள் கொடி என்று சொல்வார்கள். அதிலிருந்து வெளிப்பட்ட தாமரை மலரினால் படைத்தவன் தான் திருமால் என்பது. எனவே அந்த திருமாலாகிய ராமன் என்று சொல்லி ராமனை கடவுளின் அவதாரமாக காட்டுகிறார். ராமனை பெற்றதால் பெருஞ்செல்வம், ராமனை தன் மகனாக பெற்றதால் மற்ற யாருக்கும் கிடைத்தற்கரிய பெரும் பாக்கியத்தை பெற்றவள் கோசலை. அத்தகைய செல்வத்தை யான் பிறத்தலாள் துறந்த பெரியாள் என்றாள். யான் பிறந்த காரணத்தினால் இழந்த பெருமைக்குரியவள்தான் இந்த கௌசல்யா எனப்படுகின்ற கோசலை என்று சொல்லுகிறான் பரதன். இவ்விடத்திலே பரதனுடைய மனதில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த துயரம் அடிக்கடி வந்து போவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது ராமனுக்கு சேர வேண்டிய அரசு, இது முறையற்ற அரசு. ராமன் கானகம் சென்ற காரணத்தினால், தசரதன் இறந்த துன்பத்தினால், தன் தாய் தனக்கு செய்த அவதுற்றினாள் மனம் நொந்து போன பரதனை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த காவியத்திலே. இப்பகுதி ராமனிடம் சென்று இவன் உரையாடி ராமன் வர முடியாது என்று பல்வேறு காரணங்களை கூறி பரதனை மீண்டும் அனுப்பும் போது அவன் ராமனிடத்திலிருந்து ராமனுடைய பாதணிகளை வாங்கி கொண்டு தன் தலையிலே சுமந்து கொண்டு அயோத்தியினுடைய ராஜ்யத்திலே, அயோத்தி ராமன் அமர வேண்டிய அந்த ஆசனத்திலே ராமனுடைய பாதணிகளை வைத்து ஆட்சி நடத்தியவனாக அந்த பரதன் இருக்கின்றான். அதுவரையும் தொடர்கிறது. 14 வருடங்கள் ராமன் காட்டிலிருந்து மீண்டும் நாட்டுக்கு வரும் வரை பரதனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டே இருப்பதாகத்தான் இந்த காவியம் படைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எந்த அளவு சகோதர வாஞ்சை என்று, அதாவது சகோதர பாசம் என்று. எனவே இது எமது வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை. கம்ப ராமாயணம் எனும் காவியத்தை ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு காவியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனை ஒரு வாழ்க்கைக்கான ஒரு படிப்பினையாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய கட்டமாக இது விளங்குகிறது. எனவே காவியம் என்பது ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு கற்பிக்கிறது மாத்திரமல்லாமல் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் நிரூபணம் செய்கிறது. அந்த வகையில் கம்பர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு கூறலாம். எனவே 3வது பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல போகிறோம். குகன் வருத்தத்தோடு கோசலையை வணங்க, கோசலை குகனை யார் என வினவ, பரதன் அதற்கு பதில் உரைக்கும் பாடலாக அமைகிறது இந்த 3வது பாடல். என்றலுமே அடிமிசையின் நெடிது விழுந்து அழுவானை இவன் யார் என்று கன்று விரி கராவின் துயருடைய கொடி வினவ, களற்கால் மைந்தன் இன்று துணைவன் ராகவனுக்கு இலக்குவட்கும் இளையவட்கும் எனக்கும் மூத்தான் குன்றணைய திருநெடுந்தோள் குகன் என்பான் இன்னின்ற குறிசில் என்றான். பாடலை மீண்டும் ஒரு தடவை அவதானியுங்கள். என்றலுமே 2வது பாடலோடு அது தொடர்புபடுகிறது. கௌசல்யாவை அல்லது கோசலையை அவன் அறிமுகப்படுத்திய உடன் என்றலுமே அடியின் மிசை நெடிது விழுந்து அழுவானை, அந்த குகனானவன் கோசலையின் திருப்பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறான். அழுவானை இவன் யார் என்று கோசலையை அறிமுகப்படுத்துகின்ற அடுத்த வரியை பாருங்க. கன்று விரி கராவின் துயருடைய கொடி என்று சொல்லுகிறார். வினவ களல்கால் மைந்தன் இன்துணைவன் ராகவனுக்கும் இலக்குவட்கும், ராகவனுக்கு இலக்குவட்கும் இளையவட்கும் எனக்கும் மூத்தான் குன்றனை என திருநெடுந்தோள் கூழென்பான் இன் நின்றான் குறிசில் என்றான், இன் நின்ற குறிசில் என்றான். இதான் பாடல். எனவே இந்த பாடலுக்கான பொருளை பாருங்க. என்றலும் என்று பரதன் கூறியவுடன், குகனை அறிமுகம் செய்தவுடன் அடியின் மிசை நெடிது விழுந்து அந்த கோசலை தேவியினுடைய திருவடிகளிலே நெடிது மிக நீண்ட நேரமாக விழுந்து கீழ் விழுந்து அழுவானே,
அழுபவனாகிய அந்த குகனை சுட்டிக்காட்டி குறித்து காட்டி இவன் யார் என வினவ, அவள் சாதாரணமாக அவளை அறிமுகப்படுத்தவில்லை கம்பர். இவன் யாரென வினவுகின்றான் என்பதை இப்படி சொல்லுகிறார். கண்டு பிரி கார் ஆவின் துயருடைய கொடி என்று சொல்லுகிறார். காராம் பசு, ஆ என்றால் பசு, கார் ஆ என்பது காராம் பசுவினை குறிக்கிறது. ஆக கன்றை பிரிந்த கராவின் என்று கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் சந்தி பிரித்து பார்க்கும்போது கார் சக ஆ என்று கொள்ள வேண்டும். காராம் பசுவின் துயர் உடைய கொடி, துன்பம் போன்ற பெரிய புத்திர சோகத்தினை உடைய கொடி போன்றவளாகிய கோசலை என குறிப்பிடுகிறார் கம்பர். எனவே கோசலையும் அங்கு புத்திர சோகத்தில் இருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் அறிமுகம் செய்வதில் கம்பர் பின்னிற்கவில்லை. அத்தகைய கொடி போன்றவளாகிய கோசலை இவன் யாரென்று வினவ அதற்கு பின்வருமாறு பரதன் பதில் உரைக்கிறான். கடல்காள் மைந்தன் வீரக்கடலை அணிந்த பாதத்தையுடைய பரதன் நின்ற குரிசில், இதோ இவ்விடத்திலே அருகிலே நிற்கின்றவனாகிய குரிசில், அவனும் அரசன், அவன் வேட்டுவரசன் என்று சொல்லலாம் குரிசில் என்பதை, அல்லது ஆண்மகன் என்று பொருள் கொள்ளலாம். சில உரையாசிரியர்கள் ஆண்மகன் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில உரையாசிரியர்கள் அரசன் என்றே பொருள் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவன் வேட்டுவத் தலைவன் என்பது இன்னொரு விடயம். எனவே குரிசில் ராகவனுக்கு இந்துணைவன். ராகவன் என்றால் ராமனுக்கு இன்னும் ஒரு பெயர். ராமனுக்கு இனிய தோழன், இலக்குவட்கும் இளையவருக்கும் எனக்கும் மூத்தான், இலக்குவனுக்கும் இளையவனாகிய சத்துருக்கிணனுக்கும் எனக்கும் மூப்புடையவன். அது மட்டுமல்லாமல் குன்றணைய திருநெடுந்தோள் குகன் என்பான். இவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது யாதென்றால் குகன் என்பதை சாதாரணமாக சொல்லாமல் ஓர் உவமையோடு காட்ட முற்படுகிறார் கம்பர். குன்றணைய திருநெடுந்தோள் குகன் என்பான் என குறிப்பிடுகிறார். அதாவது மலை போன்ற குன்று அணைய என்பது உவமை உருபு. உங்களுக்கு தெரியும், உவமை உருபுகள் 32 வரை இருப்பதாக அணியலங்காரம் காட்டுகிறது. எனவே அணி இலக்கண நூல்கள் காட்டுகின்றன. எனவே அவற்றில் ஒன்றுதான் அணைய என்பது. அணைய என்று இந்த உவமை உருவுகள் இருக்கின்றன. எனவே குன்றணைய திருநெடுந்தோள் குகன் என்பான். மலையை போன்ற திரு அழகிய நெடுந்தோள் நீண்ட தோள்களையுடைய குகன் என்பான். குகன் என்னும் பெயருடையவன் தான் இவன் என்று சொல்லி குகனை மிக அழகாக அறிமுகப்படுத்துகிறார் பரதன். இந்த பரதனாக இருக்கலாம், கோசலையாக இருக்கலாம், குகனாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் இயக்குபவன் கம்பன் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே கம்பன் ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் கண்முன் வந்து போகின்ற ஒரு அழகான கவிஞன் என்பதை நாங்கள் மனம் கொள்ள வேண்டும். 4வது பாடல் கோசலை வருத்துகின்ற குகனையும் பரதனையும் தேற்றுதல். அதாவது வருத்தத்தில் வருந்துகின்ற குகனையும் பரதனையும் இப்பொழுது தேற்றும் சில வார்த்தைகளை சொல்லுகின்றார். மிக அழகான ஒரு பாடல் பாருங்கள். நைவீரளீர் மைந்த இனி துயரால் நாடிறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்றாம் ஆமன்றே. விலங்கள் திந்தோள் கைவீர களிரணைய காளைவன் தன்னோடும் கலந்து நீவீர் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அழுத்தி என்றாள். பாருங்கள், எந்த சந்தர்ப்பத்தில் எத்தகைய ஆறுதலை கொடுக்க வேண்டுமோ அத்தகைய ஆறுதலை கோசலை குகனுக்கும் பரதனுக்கும் கொடுக்கிறார்கள். ராமன் மீது பேரன்பினை உடையவன் குகன், அதேபோல் ராமன் மீது அதீத அன்புடையவன் இன்னொரு பக்கம் பரதன். இந்த இருவரும் ராமன்
என்ற அந்த ஒரு நபர் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசத்தின் காரணமாகவே துன்புறுகிறார்கள். ஒரு அழகான கவிதை வரி இருக்கிறது. அந்த பாசம் அது ரொம்ப பொல்லாதது, அதிலே விழுந்தால் எழுந்திட வழியில்லை என்பார்கள். இப்பொழுது பரதனும் சரி, குகனும் சரி, அந்த பாசத்திலே விழுந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது ஆறுதல் வார்த்தைகள் தேவை. அதையும் விட துன்பத்தில் இருக்கின்ற கோசலை சொல்லுகின்ற போது அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆக நைவீரளிர் மைந்தீர் இனி துயரால் நாடிறந்து காடு நோக்கி மெய் வீரர் பெயர்ந்ததும் நலமாயிற்றாமன்றி விலங்கள் திந்தோள் கைவீர களிரணைய காளை இவன் தன்னோடும் கலந்து நீ வீர ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள் என்ற பாடல்தான் இந்த பாடல். பாடலுக்கான பொருளை இப்பொழுது கவனிப்போம். மைந்தீர் என்பதை நாங்கள் முதலாவதாக கொண்டு கூட்ட வேண்டும். மைந்தீர் புத்திரர்களே, இனி துயரால் நைவீர் அலீர், இனிமேல் நீங்கள் துன்பத்தால் வருந்த வேண்டாம். நைவீர் என்று சொன்னால் வருந்துதல், வருந்த வேண்டாம். இந்த கம்பராமாயண பகுதியை நீங்கள் படிக்கும்போது மிக அவதானமாக இருக்க வேண்டும். இதில் வழங்கப்படுகின்ற சொற்களினுடைய பொருளை மிக ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியை விளக்கியவுடன் உங்களுக்கு கம்பராமாயண பகுதியிலிருந்து மாதிரி வினாக்கள் எவ்வாறு வினவப்படும் என்பதை நான் தருவேன். ஆகையால் நீங்கள் இந்த பாடல்களை கற்பிக்கும் போது, பாடலுக்கு பொருள் உரைக்கும் போது, பாடலில் வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சொற்பதங்களினுடைய பொருள்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மைந்தீர் புத்திரர்களே, இனி துயரால் நைவீரளிர், இனிமேல் துன்பத்தால் நீங்கள் வருந்த வேண்டாம். மெய்வீரர் என்று சொல்லுகிறார். இந்த மெய்வீரர் என்று சுட்டப்படுபவர்கள் யார் என்றும் வினவப்படலாம். மெய்வீரர் என்றால் உண்மையான பராக்கிரமத்தை உடையவர்கள், தவறாத ஆற்றலை உடையவர்கள், வலிமையினை உடையவர்கள். அந்த வீரர்கள் யாவர் என்று சொன்னால் ராமனும் இலக்குவணரும் என்று சொல்லுகிறார் கோசலை. மெய்வீரர், உண்மையான பராக்கிரமத்தை ஆற்றலை உடைய இராம இலக்குவணர் நாடு இறந்து காடு நோக்கி பேர்ந்ததும் நலமாயிற்றாமன்றே என்று சொல்லுகிறாள். இந்த நாட்டை, அயோத்தி நாட்டை விட்டு நீங்கி காடு நோக்கி சென்றதும் பெயர்ந்ததும் என்று சொல்லுகிறார். காட்டை நோக்கி அவர்கள் பெயர்ந்து சென்றதும் நன்மையான ஒரு விடயம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் விலங்கள் திந்தோள் கைவீரம் களிரணைய காளை இவன் தன்னோடும். விலங்கள் என்பது மலைத்தொடர். பொதுவாக ஆண்களுடைய தோள் பகுதியை வர்ணிக்கும் போது மலைக்கு ஒப்பிடுகின்ற ஒரு ஒப்பீட்டை நாங்கள் நிறைய இலக்கியங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு விலங்கள் என்று சொல்கிறார். மலை போன்ற திண் வலிமையுடைய தோளினை கொண்ட கைவீரம், துதிக்கையால் செய்யப்படுகின்ற பராக்கிரம தொழிலையுடைய கைவீரம் என்று சொல்கிறார். நீங்க பார்க்கலாம், யானை என்பது தன்னுடைய துதிக்கையால் எத்தகைய விலங்காக இருந்தாலும் தூக்கி சாய்த்து விடும். அதுபோல பெண்ணம்பெரிய மரங்களையே தன்னுடைய துதிக்கையால் ஒரு வலை வளைத்து வேரோடு பெயர்த்தெறிந்து விடும். இது யானையின் ஆற்றல். எனவே அத்தகைய பராக்கிரம தொழிலையுடைய களிறு அணைய ஆண் யானையை ஒத்த. இங்கு பொதுவாக போருக்கு செல்லுகின்ற யானைகள் ஆண் யானைகளாகவே இருக்கும். பெண் யானைகளை போருக்கு அனுப்புவதில்லை. அது ஒரு நீதி, போர் நீதி. ஏன் ஆண் யானைகளை போருக்கு அனுப்புவார்கள் என்று சொன்னால், ஒரு ஆண் யானை 1000 குதிரைகளினுடைய பலத்துக்கு சமன் என்று சொல்வார்கள். ஆக களிரணைய என்பது ஆண் யானையை ஒத்த, நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம், 100 குதிரைகளினுடைய பலத்துக்கு நிகரானதுதான் ஒரு ஆண் யானை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஆக களிறு அணைய ஆண் யானையை ஒத்த காளை. இந்த காளை வேறு யாரும் அல்ல, குகப்படலத்தில் நாயகன் தான். குகப்படலத்தின் நாயகன் யார்? குகன். எனவே குகனைத்தான் இந்த ஆண் யானையின் பலத்துக்கு ஒப்பிடுகிறார். எனவே இந்த குகன் என்ற ஆண் மகனுடனே, வீரனுடனே,
கலந்து ஒன்று சேர்ந்து கூடி நீங்கள் ஐவீரும் ஒரு வீராய், நீங்கள் 5 பேரும் ஒரு வீராய் ஒற்றுமை உடையவர்களாய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றான். இந்த பரந்த அகலிடம் என்பது வியாபித்த நிலவுலகம். இந்த வியாபித்த நிலவுலகத்தை அளித்தீர், நெடுங்காலம் அளித்தீர் என்று சொல்லுகிறார். நீண்ட காலத்துக்கு நீங்கள் இனி காப்பீர்கள் என சொல்லுகிறார் கம்பர். எனவே இந்த பாடலில் சந்தர்ப்பத்துக்கு தேவையான ஆறுதலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற கம்பருடைய அந்த மொழித்திறனும் கவித்திறனும் இவ்விடத்திலே வந்திருக்கின்றமை சிறப்பிற்குரியதாகும். 5வது பாடலை இனி நாங்கள் கவனிப்போம். சுமந்திரையை யார் என்று குகன் வினவ பரதன் அதற்கு பதிலளிக்கிறாள். எனவே குகனுக்கு சுமந்திரையோ கைகேயோ கோசலையோ தெரியாது. எனவே இவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே பல பாடல்களில் அறிமுகப்படுத்திய விடயத்தை தான் கம்பர் ஒவ்வொரு பாடல்களில் சுருக்கி தந்திருக்கிறார். எனவே வடமொழி காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவை சற்றேனும் குறையாமல் அவற்றை தந்திருக்கின்றமை உண்மையில் சிறப்பிற்குரியதாகும். எனவே 5வது பாடலை அவதானியுங்கள். அறந்தானே என்கின்ற அவனி நின்றானை நோக்கி அவன் பின் நிறந்தாலை உரையென்ன நெறிதிரம்பா தன்மையை நிற்பதாக்கி இறந்தான் இளந்தேவியருக்கு தொழுகு உளமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளனென்னை பிரியாதான் தனைப்பயந்த வெறியல் என்றாள். மீண்டும் அப்பாடலை அவதானியுங்கள். அறந்தானே என்கின்ற அவள் நின்றானை நோக்கி அவன் பின் நிறந்தாலை உரை என்ன நெறிதிரம்பா தன்மையை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி அவருக்கும் தொழுகும் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்னை பிரியாதான் தனை பயந்த பெரியள் என்றாள். எனவே அதற்கான பொருளை அவதானியுங்கள். அறந்தானே என்கின்ற தர்மத்தின் அவதாரம். அறம் என்பது தர்மம். எனவே தர்மபத்தினியே என்று சொல்லப்படுகின்ற உருவமாக நிற்கின்ற அயல் நின்றான் தன்னை நோக்கி. கோசலையின் அருகில், அயல் என்பது அருகு, யாருடைய அருகில் என்றால் கோசலையின் அருகில். கோசலையின் அருகில் நின்றவளை நோக்கி ஐயனே, நின்றவள் யார்? சுமந்திரை. சுமந்திரையை நோக்கி ஐயனே, பரதனே, அன்பின் நிறந்தாலை உரையென்ன, அதாவது அன்பின் உருக்கொண்டு நிறந்தாள் இங்கே நிறைந்துள்ளவளாகிய சுமத்திரையை நோக்கி உரை என்ன, யாரென்று கூறுவாயாக என குகன் வினவ அதற்கு பரதன் பதில் உரைக்கிறான். அவ்வாறு பதில் உரைக்கும் பகுதிதான் இது. நெறிதிரம்பா, அறவெளியில் இருந்து விலகாத, தன் மெய்யை நிற்பதாக்கி, தனது மெய்யை வாய்மை நெறியினை நிற்பதாக்கி நிலை பெறச் செய்து இறந்தான் தன் இளந்தேவி. உண்மையில் இவ்விடத்திலே தசரதனுடைய சிறப்பு சுட்டப்படுகிறது. தசரதன் இறந்தமைக்கான காரணமே வாய்மை. சத்தியம் தவறாதவன், சொன்ன சொல் மாறாதவன். கைகேயிக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று சொல்லி அவன் ஏற்கனவே சத்தியம் செய்து விடுகிறான். அவன் யார் முன் சத்தியம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் தேவர்கள் முன்னிலையில் சத்தியம் செய்திருக்கிறான். மீண்டும் சூழ்ச்சி செய்து கைகேயானவள் 2 வரங்களை கேட்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்டு ஓர் அவ்வளவு நிலையில், துன்புற்ற நிலையில் இருக்கும் போது அரண்மனைக்கு வருகிறான் தசரதன். தசரதன் அவள் துன்பத்துக்கான காரணம் யாது என வினவும் போது அவள் ஏற்கனவே எனக்கு 2 வரங்களை தருவதாக சொன்னீர்கள் அல்லவா, அந்த வரங்களை நீங்கள் இப்பொழுது தருவீர்களா என வினவுகிறான். எனவே தசரதனும் அந்த வரங்களினுடைய வில்லங்கம் தெரியாமல் தான் அதீத அன்பு வைத்திருக்கின்றவனாகிய ராமனிடத்திலே சத்தியம் செய்து சொல்லுகிறான். ராமன் மீது சத்தியமாக நான் அந்த 2 வரங்களை தருவேன் என சொல்லுகிறான். ஆக
இவ்விடத்திலே அந்த சத்தியத்தின் காரணமாகவே தசரதன் உயிர் விட்டான் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவேதான் சொல்லுகிறார், தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி. நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி என்று சொல்லுகிறார். அறநெறி வழியிலிருந்து விலகாது சத்தியத்துக்காக உயிர் விட்டவன் தான் தசரதன் என்பதை கம்பர் மிக அழகாக ஞாபகப்படுத்துகிறார். அத்தகைய தசரதனின் இளந்தேவி, இளம் பட்டத்தரசி, மூன்றாவது மனைவி, யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும், யாவர் உலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தொழுகுலமாம் வணங்குவதற்கு உரியவனான ராமன், ராமனுக்கு பின்பு பிறந்தானும், பின்பு பிறந்தவனுமாகிய தம்பியும் உளன் உள்ளான். என்னை, என்னை என்பது என்னை என்று வராமல், அது ஒரு மூவிடப் பெயராக வராமல், என்னை என்பது என்று கூறும் அளவுக்கு என பொருள் கொள்ள வேண்டும். எனவே என்று கூறும் அளவுக்கு பிரியாதான் தன்னை பயந்த பெரியன் என்றாள். உண்மையில் ராமனை விட்டு பிரியாதவன் பரதன் என்றால், இலக்குவனன் என்றால் பரதனை விட்டு பிரியாதவன் சத்துருக்கிணன் அல்லவா? ஆகவேதான் பரதன் சொல்லுகிறான், உளன் என்னை பிரியாதான் தன்னை பயந்த பெரியான் என்றான். என்னை பெற்றெடுத்த யாரு? என்னை பிரியாதவன் சத்துருக்கிணன். என்னை பிரியாதவனை பெற்றெடுத்தவளாகிய சத்துருக்கிணனுடைய தாயே சுமந்திரை என பரதன் குகனிடத்திலே கூறுகிறான். எனவே 6வது பாடலை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். 6வது பாடல், குகன் கைகையை சுட்டி யார் என வினவுதல். இறுதியில் கைகை என்ற பாத்திரத்திடம் வருகிறார்கள். அத்துணை துன்பங்களுக்கும் காரணமானவள் தான் இந்த கைகை. எனவே கைகேயினை அறிமுகப்படுத்துகின்ற கம்பருடைய ஆற்றல் மிகச்சிறப்பானது. கம்பர் அதனை பரதன் மூலமாக சாற்றுகிறார். சுடுமயானத்திடை தன் துணையேக தோன்றுதுயர் கடலினேக கடுமையார் காணகத்து கருணையார் களியேக களற்கால் மேய நெடுமையாள் அன்று அளந்த உலகெல்லாம் தன் மனத்தை நினைத்து செய்யுறும் கொடுமையால் அளந்தாளை யார் இவர் என்று உரை என்ன குறிசில் கூறும். பாருங்கள், குகன் பேசுவது போல கம்பர் கைகேயினை எவ்வளவு பேச வேண்டுமோ, எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த வஞ்சனைக்காரியை மிகவும் வார்த்தைகளால் வஞ்சிக்கிறார் கம்பர். பாடலினுடைய பொருளை அவதானியுங்கள். கடுமயானத்திடை, சுடர்விற்று எரிகின்ற மயானம் சுடுகாட்டிலே தன் துணையேக, தன்னுடைய துணைவனான, யாருடைய துணைவன்? கைகேயினுடைய துணைவனான தசரதனானவன் செல்லவும், இறந்து சுட்டெரிக்கின்ற அந்த மயானத்திடை செல்லுகின்றான். செல்லுவதற்கு அடிப்படையான காரணம் கைகேயி என்பதை இவ்விடத்திலே சுட்டிக்காட்டுகிறார் கம்பர். ஏகவும் தன் துணையேக தோன்றுதுயர் கடலினேக, தோன்றல் என்று இங்கே சுட்டப்பட்டிருக்கின்றவன் பரதன். பரதனானவன் துயர்கடலினேக உருவக அணி, துயரமாகிய கடல். அவ துயரமாகிய கடலிடத்தை செல்லவும் கருணையார் கடுமையார் காணகத்து களியேக. கருணையார் என்று சுட்டப்படுபவன் இங்கு ராமன். இரக்கமே உருவான ராமன், அன்பே வடிவமான ராமன். எனவே அவனை கருணையானவன் என்று சொல்லுகிறான். ராமனுடைய சிறப்பு கருணையார், இரக்கமே உருவான ராமன். கடுமையார் காணகத்து ஏக, கொடுமையான கானகம் என்று சொல்லுகிறார். உண்மையில் அயோத்தியில் அரச சுகபோகங்களை துய்த்தவன் ராமன். அரசு கட்டிலேறி அரசாட்சி செய்ய வேண்டியவன் ராமன். எனவே அத்தகைய ராமன் சுட்டரிக்கின்ற முட்கள் நிறைந்த கற்கள் நிறைந்த கானகத்தில் சென்று தரித்திருக்கிறான் என்பது கம்பருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே கவலை அளிக்கக்கூடியது. ஆகவேதான் அன்பின் வடிவமான ராமனானவன் கடுமையார் கானகத்து களியேக, களி என்பது துன்பத்தை குறிக்கிறது. ஆகவே அவ்விடத்திலும் இன்னும் ஒரு உருவகாணி கையாளப்பட்டிருக்கிறது. களி என்பது உருவகாணியாக கையாளப்பட்டிருக்கிறது. துன்பக்கடல் என்பது பொருள். துன்பமாகிய கடலிடத்தை செல்லவும் கடற்கால் வீரக்கடலையுடைய கால்களால்
மாய திருமால் நெடுமையால் அன்று அலந்த உலகெல்லாம். இவ்விடத்திலே ஒரு இதிகாச புராண செய்தி, இரண்டாவது இதிகாச புராண செய்தி உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கம்பராமாயணம் குகப்படத்திலே பட்டிருக்கின்ற இதிகாச புராண செய்திகள் யாவை என வினவப்படலாம். ஆகவே இரண்டாவது இதிகாச புராண செய்தி ஒன்று காட்டப்படுகிறது. அன்று அலந்த உலகெல்லாம் என்பது இதிகாச புராண காலத்திலே ராமனானவன் வாமனன் என்ற அவதாரம் எடுத்து உலகங்களை தன் கால்களால் அளந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது மாபலி என்ற அரக்கன் ஆணவத்தை அடக்குவதற்காக மாபலி என்ற அரக்கன் உலகத்தில் கொடை வழங்குவதில் சிறந்தவனாக இருந்திருக்கின்றான். எனவே கடவுளை எல்லாம் விஞ்சி நான் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு, நான் தான் கடவுளை விட கொடை வழங்குவதில் முதன்மையானவன் என்று சொல்லிக்கொண்டு அவன் இருக்கும்போது அவன் ஆணவத்தை அடக்குவதற்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம். எனவே அந்த வாமன அவதாரத்தை எடுத்து இந்த உலகெல்லாம் அளந்தவன் தான் முதலில் பாதாள பூ உலகத்தை அளந்தான். இரண்டாவதாக பரலோகத்தை, அதாவது மேல் உலகத்தை அளந்தான். மூன்றாவதாக மாபலி என்பவன் தலையிலே கால் வைத்து பாதாள உலகம் வரை சென்றான் என்ற புராண இதிகாச செய்தி இவ்விடத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இறுதியில் அந்த மாபலி என்பவன் உலகத்தில் கடவுளை விட சிறந்த கொடையாளி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். அவ்வாறு உணர வைத்த ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் தான் இந்த வாமன் அவதாரத்திலே நீண்டு உலகெழுந்தவன் என்பது சுட்டிக்காட்டுகிறது. ஆக அன்று அளந்த உலகெல்லாம் தன் மனதிலே நினைத்து செய்யுறும் கொடுமையாள், செய்யப்பட்ட கொடுமையாள் அளந்தாளே, நிலம் அளந்த கைகேயை. எனவே இந்த நிலம் அளந்த கைகேயை யார் இவர் என்று உரை என்ன? நிலம் அளந்த கைகேயி என்பவள் இந்த அயோத்தி ராச்சியம் என்ற நிலத்துக்காகவே இவை எல்லாம் நடந்து முடிந்தது என்பதையும் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. அவ்வாறு அளந்த கைகேயி யார் இவர் என்று உரை என்ன? இவள் யார் என்று சொல்லுவாயாக என குகன் வினவ குரிசில் கூறும். எனவே பரதன் பின்வருமாறு கூறுகின்றான். ஆக மாணவர்கள், இப்பாடலில் நான் கற்பிக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்ப்பதனூடாக அதில் உள்ள பொருள், அதில் உள்ள அணிகள், அந்த அணிகளில் இருக்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்ன, பாடுபொருள் என்ன, அதே போல இதிகாச புராண செய்திகள் போன்றவற்றை தெளிந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். ஆகவே 7வது பாடலுக்கு செல்கின்றேன். இன்னும் 2 பாடல்கள் இருக்கின்றன. அந்த இறுதி 2 பாடல்களை நோக்கி நான் நகர்கிறேன். பரதன் குகனுக்கு கைகையை அறிமுகப்படுத்துகின்ற பாடல். இந்த கைகையை யார் என்று வினவ பரதன் குகனுக்கு கைகையை அறிமுகப்படுத்துகிறான். படரெல்லாம் படைத்தாளை பழிவளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி, குடலிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர்பாரம் குறைந்து தேய, உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே பொருந்தி அன்றே உயிரிலா முகத்தாளை அறிந்திலையே, இன்னென்றால் என்னை இன்றாள் என்றான். உண்மையில் என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் ஒரு மகன் ஒரு தாயை இந்த அளவுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது. இவ்வாறு அவளை மிக மோசமானவளாக வர்ணிப்பதற்கு காரணம் ராமன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பவித்திரமான அன்பு, பேரன்பு என்பதை நாங்கள் இன்னொரு பக்கம் மறந்துவிடக்கூடாது. எனவே பாடலுக்கான பொருளை அவதானியுங்கள். படரெல்லாம் படைத்தாளை, துன்பங்கள் எல்லாவற்றையும் படைத்தவள். உண்மையில் கம்பராமாயணத்திலே அயோத்தியா காண்டம் மிக மிக முக்கியமான திருப்புமுனை. அந்த திருப்புமுனையில்தான் எல்லா துன்பங்களும் தொடங்குகிறது. கைகேயி 2 வரங்களை கேட்கிறாள். அந்த 2 வரங்களில் ஒன்றை, ராமன் கானகம் செல்வது என்ற ஒன்றை தசரதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இல்லை, 2 வரங்களையும் தந்தே ஆக வேண்டும் என அவள் விடாப்பிடியாக நிற்க தசரதனானவன் ராமனை பிரிந்து என் உயிர் தங்காது என்கிறான். ராமனை பிரிந்தாலும் பரவாயில்லை, எனக்கு 2 வரங்கள் தந்தே ஆக வேண்டும் என அவள் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்க
அவன் 2 வரங்களை வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றான். நீ ஆள, உன் மகன் இனிது ஆள என்று தசரதன் குறிப்பிடுகிறான். இறுதியில் ராமன் கானகம் செல்லுகின்றான். ராமன் கானகம் சென்ற காரணத்தினால் தசரதன் உயிர் விடுகிறான். தசரதன் உயிர் விடுகின்ற காரணத்தினால் மீண்டும் பரதனானவன் படைப்பரிவாரங்களை கூட்டிக் கொண்டு ராமனை அழைத்து வர செல்லுகிறான். ராமன் வர மறுக்கிறான். கானகத்திலே சூர்ப்பனகையின் மூக்கினை இலக்குவனன் அறுக்கிறான். அது மட்டுமல்லாமல் தன் சகோதரிக்கு ஏற்பட்ட துன்பத்தினை பழிதீர்க்க ராவணன் சீதையினை கடத்துகிறான். ராவணன் சீதையினை கடத்த ராமன் வானரங்களுடைய துணையோடு இலங்காபுரியை நோக்கி வருகிறார்கள். ராவண யுத்தம் மூழுகிறது. ராவணன் கொல்லப்படுகிறான். எனவே ராமாயணத்தின் நோக்கம் ராவணன் கொல்லப்பட வேண்டும் என்பது பகுதி ராமாயணத்தின் ஒட்டுமொத்த திருப்பு முனையாக இருக்கிறது என்பதை இப்பொழுது விளங்கிக் கொள்கிறீர்களா மாணவர்களே? ஆக விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பாடலுக்கு செல்வோம். படரெல்லாம் படைத்தாளே, துன்பங்கள் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவள் என்பதை விளக்குவதற்காகவே எத்தகைய துன்பங்கள் என்பதை நான் இப்பொழுது பட்டியலிட்டு காட்டினேன், சங்கிலி தொடராக காட்டினேன். பழி வளர்க்கும் செவிலியை, அதாவது பழியை வளர்க்கும் வளர்த்தெடுக்கின்ற செவிலித்தாய் என்று சொல்லுகிறார். அதாவது வளர்ப்பு தாய், பழியை வளர்க்கின்ற தாய். எனவே பழியை வளர்த்தெடுக்கின்ற செவிலித்தாய் என்று சொல்லுகின்றார் கம்பர். செவிலியை தாயை தன் பாழ்த்த பாவிக்குடலிலே, தன்னுடைய பாழ்த்த பாவப்பட்ட பாவிக்குடலிலே, தீய பாவங்கள் எல்லாம் நிறைந்த அவளுடைய குடலிலே, சுமக்கின்ற வயிறிலே. எனவே கம்பர் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுவாள், கைகேயினை தீயவை யாவினும் சிறந்த தீயினாள் என்று சொல்லுவாள். ஆக உலகத்தில் இருக்கின்ற தீயவை எல்லாவற்றிலும் மிக மோசமான தீயவள் கைகேயி என்பதை கம்பராமாயணத்திலே கம்பர் 7வே சுட்டி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாவிக்குடலிலே நெடுங்காலம் கிடந்தேற்கு, நெடுங்காலம் நீண்ட காலம் கிடந்த ஏற்கு எனக்கு உயிர்பாரம் குறைந்ததேய. இந்த உயிர்பாரம் சுமையாகிய இந்த பாரம், இந்த உயிரை சுமக்கின்ற பாரம், இந்த ஏன் நான் பிறப்பெடுத்தேன் என அவன் வருந்துகிறான் இவ்விடத்திலே. அந்த பாரமானது குறைந்து தேய, மெலிவடைய, குறைந்து 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 மெலிவடைய. அதாவது துன்பத்தை நினைத்து 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 அவன் வருந்துவதால் அவன் குறைந்து 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 மெலிவடைவதாக குறிப்பிடுகிறார் கம்பர். உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே, எனது உடலெல்லாம் உயிர் உண்டோ இல்லையோ என ஐயுறக்கூடும் வகையில் தோன்றுகின்ற சொல்லும்படியாக விளங்குகிற இந்த உலகத்திலே, தோன்றும் உலகத்தே, தோன்றுகின்ற இந்த உலகத்தில் இடரிலா முகத்தாளை, துன்பம் இல்லாத முகத்தினை உடையவள். கோசலை துன்பத்தோடு இருக்க, சுமந்தரை துன்பத்தோடு இருக்க, துன்பம் என்பதே இல்லாத முகத்தினை உடையவள் யாரென்றால் அவள் கைகேயி என்பதை பரதன் இவ்விடத்திலே சுட்டிக்காட்டுகிறான். எனவே முகத்தாலை ஒருத்தி என்றே ஒருத்தியான இவளை அறிந்திலேயே, நீ அறிந்ததில்லையாயின் இன்னின்றாள், இதோ இவ்விடத்திலே நின்று கொண்டிருக்கிறாள் அல்லவா, என்னை ஈன்றாள், என்னை ஈன்றவள் இவள்தான் என்றான் பரதன். ஆக கைகேயி மீது அவன் கொண்டிருக்கின்ற அந்த வெறுப்பு இவ்விடத்திலே இந்த பாடலிலே மிகவும் அழகாக புலப்படுத்தப்படுகிறது. மாணவர்களே, இவ்வேழு பாடல்களும் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இறுதி பாடலுக்குள் இப்பொழுது செல்லலாம் என நினைக்கிறேன். பரதன் ஏறிய ஓடம் தென்கரையை அடைகிறது. அதாவது ஓடத்திலேறி மறுகரையினை அவர்கள் அடைகின்ற இறுதி பாடல். என்ன கேட்டு அவ்விரக்கம் இலாளையும் தன் நல்கையின் வணங்கினன் தாயென, அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துண்ணிற்று எனவும் வந்தது தோணியே. இறுதி பாடலிலும் கூட கம்பர் ஒரு அழகான உவமையினை முன்வைக்கிறார். பாடலை மீண்டும் ஒரு தடவை அவதானியுங்கள். என்ன கேட்டு அவ்விரக்கம் இலாலையும் தன்னல் கையின் வணங்கினன் தாயென, அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துண்ணிற்று எனவும் வந்தது தோணியே. கொண்டு கூட்டல் அடிப்படையில் பொருளை அவதானியுங்கள். என்ன கேட்டு,
என்று பரதன் கைகேயியை அறிமுகப்படுத்தியதை கேட்டு அவ்விரக்கம் இலாலையும் அந்த இரக்கமே இல்லாதவளாகிய கைகேயையும் தன் நல் கையின் தன் சிறப்பினையுடைய கை நல் கை சிறப்பினையுடைய கைகளால் வணங்கினான் தாயென. எனவே அவ்விடத்தில் குகனுடைய ஒரு சிறப்பு பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அவள் சிறப்பில்லாதவளாக இருந்தாலும் இரக்கமில்லாதவளாக இருந்தாலும் அவள் பரதனின் தாய் என்பதால் அவளை தொழுது வணங்கும் அவனுடைய பவித்திரமான அந்த பண்பு எல்லோருக்கும் வராது. எனவே குகன் என்பான் இவ்விடத்தில் தான் குகப்படலத்தின் நாயகன் என்பதற்கு பொருத்தமானவனாக இருக்கிறான் போலும். அவ்விரக்கமிலாளையும் தன் நல் கையின் வணங்கினன் தாயென தாயென்று வணங்கினான் என கொண்டு கூட்ட வேண்டும். சிறை இலது அன்னப்பேடை சிறை சிறகுகள் இலது இல்லாத அன்னப்பேடை அன்னப்பறவையானது அதிலும் பெண் பறவை அன்னப்பறவையானது ஆய்கரை அந்த கங்கை ஆற்றினுடைய அடுத்த கரை மறுகரை தென்கரை அந்த தென்கரையை துண்ணுதல் என்றால் அடைதல் செல்லுதல் சென்று சேருதல் அடைந்திற்று எனவும் சென்று சேர்ந்ததை போல என என்பது உவமை உருவாக இவ்விடத்திலே வருகிறது. என சென்றதை போலவும் வந்தது தோணியே அந்த ஓடமும் கங்கையினுடைய தென்கரையினை நோக்கி வந்தடைந்தது. மீண்டும் பொருளை அவதானியுங்கள். என்று பரதனானவன் கூறியதை கேட்டு அவ்விரக்கம் இலாளையும் அந்த இரக்கம் குணம் இல்லாதவளுமாகிய கைகேயை தன் நல் கையின் வணங்கினன் தாயென தனது சிறப்புடைய கைகளால் தாயென்று சொல்லி அவன் வணங்கியது மட்டுமல்லாது அந்த ஓடம் மறுகரையினை அடைகிறது. எப்படி அடைகிறது என்றால் சிறையிலது அன்னப்பேடை சிறகுகள் இல்லாத அன்னப்பேடை அன்னப்பறவையானது ஆய்கரை கங்கையின் தென்கரையை துண்ணிற்று எனவும் அடைந்ததை போல வந்தது தோணியே அவ்வோடமானது கங்கையின் தென்கரையினை வந்தடைந்தது. எனவே 8 பாடல்களையும் நாங்கள் அவதானித்தோம். இந்த 8 பாடல்களும் மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கற்றல் வினாக்களை நாங்கள் இறுதியாக பார்வையிட உள்ளோம். இறுதியாக பரீட்சைக்கான மாதிரி வினாக்கள் எவ்வாறு வரும்? நீங்கள் அதிகமான வினாத்தாள்களை மாதிரி வினாக்களை செய்து பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய கம்பராமாயண பகுதியானது ஒரு செய்யுள் பகுதி என்ற காரணத்தினால், அதுவும் பழங்கால செய்யுள் பகுதி என்ற காரணத்தினால் இப்பகுதியிலிருந்து 3 விதமான வினாக்கள் வினவப்படலாம். ஒன்று கட்டமைப்பு வினாக்கள். இது உமது வினாத்தாளின் பகுதி 3 பகுதியிலே வருகின்ற கட்டமைப்பு வினாக்கள். ஒன்று 15 புள்ளிகளுக்குரியதாக வரலாம் அல்லது 10 புள்ளிகளுக்குரியதாகவும் வரலாம். எனவே அந்த 10 புள்ளிகளுக்கான வினா பகுதிகளிலே பின்வரும் வினாக்கள் வினவப்படலாம். ஒன்றாவதை அவதானித்துக் கொள்ளுங்கள். குகப்படலத்தை அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குக. ஒன்றாவது, பரதன் நாவாயில் ஏறும் நிகழ்வினூடாக வெளிப்படும் பரதனின் சிறப்பு. எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகப்படுத்தும் விதம். பரதன் குகனை கோசலைக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறான்? கோசலை கூறிய வாழ்த்துரை யாது? சுமந்திரை கைகேயி ஆகியோரை பரதன் எவ்வாறு குகனுக்கு அறிமுகம் செய்கிறான்? குகப்படலத்தில் கையாளப்பட்டுள்ள உவமை அணிகளின் பயன்பாடுகள் யாவை ஆகிய வினாக்கள் வினவப்படலாம். சில நேரங்களில் மறைமுகமாக வினாக்கள் வினவப்படலாம். பரதனுக்கு கைகையிடத்தில் ஏற்பட்ட வெறுப்பை கம்பர் எவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார் என்று கேட்கலாம். கோசலை மீதும் சுமந்திரை மீதும் பரதன் கொண்டிருக்கின்ற அன்பு அல்லது மதிப்பு என்று கேட்கலாம். ராமன் மீது கொண்டிருக்கின்ற பேரன்பு என வினவப்படலாம். எனவே இவ்வாறு மறுதலையாக வினாக்கள் வினவப்பட்டாலும் இவையெல்லாம் பாடலுக்குள்ளிருந்து நேரடியாக வினவப்படுகிற வினாக்கள் என்பதை மனம் கொள்ள வேண்டும். நீங்கள் வினவப்படுகின்ற வினாக்களுக்கு பந்தி அமைப்பில் சிறு சிறு பந்திகளாக அந்த வினாக்களை நேரடியாக எழுதுகின்ற போது உங்களுக்கு அதிகமான புள்ளிகள் அந்த வினாவுக்குரிய ஒட்டுமொத்த புள்ளிகளும் வழங்கப்படும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பல்தேர்வு வினாக்கள்.
2 மாதிரிகள் நான் வழங்கியுள்ளேன். அதுபோல அப்பகுதியில் உள்ள பாடல் பகுதியில் உள்ள ஏனைய பகுதிகளிலும் அவ்வாறான மாதிரி வினாக்களை நீங்களே சுயமாக உருவாக்கி செய்து பார்ப்பது சிறப்புக்குரியது. பல்தேர்வு வினாக்களில் முதலாவதை அவதானியுங்கள். நைவீரளீர் மைந்தீர் இனி துயராள் என்பதில் வரும் மைந்தீர் என்பதன் பொருள் அல்லது ஒத்த சொல் என்று கேட்கலாம். எனவே மைந்தீர் என்பதற்கு உங்களுடைய பாட புத்தகத்தில் பிள்ளைகள் என பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். மகன்மார்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, பொருத்தமானது. எனவே இதில் மகன், மகள், பிள்ளைகள், மருமகள் என்று 4 விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதில் மிகச்சரியான விடை பிள்ளைகள் என்பது. அதேபோல் 2வது ஒரு மாதிரி வினா, சுற்றத்தோர் தேவரோடும் தொழநின்ற கோசலையை. சுற்றம் என்பதன் எதிர்ப்பதம் ஒத்த சொல் கேட்கப்படலாம், எதிர்ப்பதம் கேட்கப்படலாம். எனவே சுற்றம் என்றால் உறவினர்கள். எனவே இங்கு உறவினர் என்பது முதலாவது விடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிர்ப்பதம் கேட்கப்பட்டிருக்கிறது. நண்பர் என்றாலும் சுற்றத்தினர் என்று நாங்கள் கொள்ளலாம். வயோதிபர் என்பது இந்த வினாவுக்கு பொருந்தாத ஒரு விடை. ஆகவே 3வது விடையாகிய பகைவர் என்ற விடையினை நீங்கள் இங்கு சரியான மிக பொருத்தமான விடையாக தெரிவு செய்ய வேண்டும். எனவே 2வது நாங்கள் பார்த்தது பல்தேர்வு வினாக்கள், MCQ, மல்டிபிள் சாய்ஸ் கொஷன்ஸ். உங்களுக்கு MCQ வடிவில் உங்களுடைய பகுதி 1 முதல் 4 வினாக்களுக்குள் இது போன்ற ஒரு வினா உள்ளடங்கலாம். இறுதியாக ஏனைய வினாக்கள் இலக்கிய தொகுப்பு பகுதி 3 வருகின்ற வினாக்கள். நான் வினாக்களை மாத்திரம் இவ்விடத்திலே நான் உங்களுக்கு குறிப்பிடலாம் என நினைக்கிறேன். இந்த 3வது வினா பகுதி 3 1ஆம் 2ஆம் வினாக்களில் உள்ளடங்கக்கூடும். எனவே 1ஆம் வினாக்கள் உங்களுக்கு தெரியும், 10 வினாக்கள் வினவப்படும். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி அடிப்படையிலே 10 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள் வழங்கப்படும். மிக சுருக்கமான வினாக்களாக இருக்கும். அவற்றுள் சில நேரங்களில் கம்பராமாயண பாடல் பகுதிகளிலிருந்து ஒரு வரியினை உங்களுக்கு வழங்கி அந்த வரியிலிருந்து 2 வினாக்கள் வினவப்படலாம். மாதிரி அவதானியங்கள். படரெல்லாம் படைத்தாளை பழிவரக்கும் செவிலியை பாழ்த்த பாவி. அதில் ஆனா வினாவை அவதானியங்கள். படரெல்லாம் படைத்தாள் என்பதால் சுட்டப்படுபவள் யார்? எனவே உங்களுக்கு தெரியும், கைகேயி. அவ்வளவுதான் விடை. 2வது ஆவண்ணா. படர் என்பதன் ஒத்த சொல் யாது? இங்கு படர் என்பதற்கு படர்தல் என்பது பொருள் அல்ல. இங்கு படர் என்பதற்கு துன்பம் என பொருள் சுட்டியிருப்பார்கள். ஆக துன்பம். எனவே இவ்வாறு 2 விடைகள் எழுதினால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். தரம் 11 மாணவர்கள் அல்லாது தரம் 10 மாணவர்களும் இந்த விளக்கத்தை அவதானிக்கக்கூடும். ஆகவே 10ஆம் ஆண்டிலிருந்தே இவ்வாறான மாதிரி வினாக்கள் வினவப்படும் என்பதை நீங்கள் சுயமாக தயார் செய்து கொள்வது சிறந்தது. இறுதி வினா 3வது, பாடலை முழுமையாக வழங்கி அதிலிருந்து 2 வினாக்கள் வினவப்படலாம். அதில் 5 பகுதிகள் வழங்கப்படும். 2வது வினாவில் 3 செய்யுள் பகுதிகளும் 2 உரை பகுதிகளும் வழங்கப்படும். எனவே அந்த 3 செய்யுள் பகுதிகளில் கம்பராமாயணம் கடந்த வருடம் வழங்கப்படவில்லை. ஆகவே கம்பராமாயணம் கடந்த 3 வருடங்களுக்குள் நீங்கள் அதனை ஆராய்ந்து பார்த்தால் 3 வருடங்களுக்குள்ளும் கம்பராமாயண பாடல்கள் இந்த 2வது வினா பகுதியில் வழங்கப்படவில்லை. ஆக கம்பராமாயண பாடலில் ஒரு பாடல் முழுமையாக வழங்கிவிட்டு அதிலிருந்து பின்வருமாறு வினாக்கள் வினவப்படலாம். உங்களுக்கு நைவீரளீர் மைந்தீர் எனும் பாடல் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது உங்களுக்கு வீடியோ வடிவமாக வருகின்ற காரணத்தினால் அவற்றை அவதானித்து அந்த பாடல் பகுதிக்குரிய பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்த்துக் கொள்வது மிகச்சிறந்தது. எனவே அந்த பாடல் பகுதியிலிருந்து 2 வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றன. 1, இங்கு கோசலை கூறும் அறிவுரை எத்தகையது? எனவே கோசலை பரதனுக்கும் குகனுக்கும் ஆறுதல் கூறுகின்ற பாடல் என்பது நான் ஏற்கனவே கற்பித்திருந்தேன். உங்களுக்கும் அதற்கான விடை தெரியும் என்ற காரணத்தினால் இப்பாடல் பகுதியை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் அதற்கு விடை எழுத வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆவண்ணா வினா. ஐவீர் என சுட்டப்படுவோர் யாவர்? மிகச் சிறிய வினா. ஐவீர் என்ற பதங்களால் சுட்டப்படுபவர்கள் யாவர்? எனவே ஐவீர் என்பது ராமன், பரதன், இலக்குவணன், சத்துருக்கன், அவர்களோடு குகன் ஆகிய 5 பேரையும் தான் ஐவீர் என சுட்டுகிறார். எனவே இந்த ஐவீருடைய பெயரில் 1 குறைந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் குறையும். ஆனால் ஐவீர் என்பவர் யாவர் என்பது உங்களுக்கு
தெள்ளத்தெளிவாக தெரியும் என்பதால் அவற்றை எக்காரணம் கொண்டும் பிழையாக எழுதிவிடாதீர்கள். எனவே மாணவர்கள் அனைவருக்கும் இப்பகுதி தெளிவாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுபோன்ற இன்னும் ஒரு பாட அலகோடு பாட பகுதியோடு அதற்கான தேர்ச்சி வினாக்கள் எவ்வாறு அமையும், மாதிரி வினாக்கள் எவ்வாறு அமையும் என்ற நுட்பங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் சந்திப்பேன் என கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு ஆசான் நாராயணன் யசோகுமார். நன்றி மாணவர்களே. ஆமாம் மாணவர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற அந்த எதிர்பார்க்கையோடு இந்த வீடியோ மூலம் நீங்கள் பயன்பெற்றால் அதை லைக் செய்வதன் மூலமாகவும், அதே போன்று இந்த வீடியோ மூலமாக இன்னும் பலர் பயனடைவதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்து இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் MS ரியாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.